நம்முடைய பாடல் தாளிலே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே என்கிற பாடலை நாம் பாடுவோம். இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவோடு ஜீவிக்கிற வாழ்க்கை பாக்கியமானதே என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே, நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே. உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே, உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. போக்கினாரே பாவங்களை உள்ளத்தினின்று, நீக்கினாரே சாபங்களை தூய ஆவியார். போக்கினாரே பாவங்களை உள்ளத்தினின்று, நீக்கினாரே சாபங்களை தூய ஆவியார். நினைக்கும் போது நேசர் மீது அன்பு பெருகுதே, நினைக்கும் போது நேசர் மீது அன்பு பெருகுதே. நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே, நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவோடு ஜீவிப்பது பாக்கியமானதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே, நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே. உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே, உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. மேன்மையான ஸ்தலத்தில் என்னை வாழ வைத்திட, அருமையான வீட்டை எனக்கு கட்டுபவரே. நித்திய மோட்ச வீட்டில் என்னும் தேவ சமூகத்தில், நித்திய மோட்ச வீட்டில் என்னும் தேவ சமூகத்தில் வாழ்ந்திடும் அந்நாளுக்காய் நான் நோக்கி பார்க்கிறேன், வாழ்ந்திடும் அந்நாளுக்காய் நான் நோக்கி பார்க்கிறேன். இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானது, இயேசுவுக்காய் ஜீவிப்பது பாக்கியமானதே. இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானது, இயேசுவுக்காய்
நிச்சயமென்றோ என்று தீரும் பாடுகள் இம்மண்ணுலகிலே அன்று மாறும் வேதனைகள் நிச்சயமென்றோ பரிசுத்தரோடு பாடி என்றும் போற்றுவே பரிசுத்தரோடு பாடி என்றும் போற்றுவே ஜீவிப்பேனே நீடுழியா தேவ சமூகத்தில் ஜீவிப்பேனே நீடுழியா தேவ சமூகத்தில் இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே உள்ளத்திற்குள் மகிமையாக வாசம் செய்வாரே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே நல்லவரே வல்லவரே மணவாளரே அல்லல் தீர்க்க என்று வந்து சென்றிடுவீரோ நல்லவரே வல்லவரே மணவாளரே அல்லல் தீர்க்க என்று வந்து சேர்ந்திடுவீரோ ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் கீர்த்தனம் செய்வேன் ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் கீர்த்தனம் செய்வேன் அல்லேலூயா கீதம் பாடி போற்றி புகழ்வேன் அல்லேலூயா கீதம் பாடி போற்றி புகழ்வேன் இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே நேசரோடு கூட வாழ ஆசை பெருகுதே உள்ளத்துக்குள் மகிமையாக வாசம் செய்வாரே உள்ளத்துக்குள் மகிமையாக வாசம் செய்வாரே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை தூய்மையானதே இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே இயேசுவோடு சேர்ந்த வாழ்க்கை இயேசுவாய் ஜீவிப்பது பாக்கியமானதே. நாம் பரலோக தேவனோடு ஐக்கியப்பட்டு ஒரு தூய்மையான வாழ்க்கையை ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாம் நம்முடைய உள்ளத்திற்குள் தேவன் மகிமையாக வாசம் பண்ணும்படியாகவே தேவன் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நாம் சுத்திகரிப்படையும்படியாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே பலியாக பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தார், இரத்தம் சிந்தினார் என்றால், பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்றால், அதெல்லாம் எதற்காக? தேவனுடைய திட்டத்தின்படி ஒரு தூய்மையான வாழ்க்கையை தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டு அவரை நம்முடைய உள்ளத்திலே மணவாளராக நாம் ஏற்றுக்கொண்டு ஹல்லேலூயா தெய்வ பிள்ளையே பாவமில்லாத வாழ்க்கையும் சாபமில்லாத வாழ்க்கையும் வாழ்ந்து தேவன் எங்களுக்கு ஒரு மகிமையான வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி வருகிறார். அது மோட்ச வீட்டிலே காணப்படுகிறது. அதற்கு நாங்கள் எங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறோம் என்கிற அனுபவத்திலே ஜீவிக்கும்படியாகவே
தேவன் நம்மை நல்லவராகிய தெய்வத்தோடு, வல்லமையுள்ள தெய்வத்தோடு சேர்ந்திருக்க பண்ணி அவருக்கு அல்லேலூயா கீதம் பாடி ஆனந்தமாக ஆர்ப்பரிக்க செய்கிறார். அதற்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஆகவே நம்மை தேவன் நீதிமானாக ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் யாரோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்றால் நீதிமானுடைய சந்ததியோடு தான் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அப்படியானால் நாம் எவ்வளவு ஒரு பாக்கியகரமான குடும்பமாக காணப்படுகிறோம், சந்ததியாராக காணப்படுகிறோம். நாம் நீதிமானுடைய சந்ததியாராக காணப்படும்படியாக தேவன் நம்மோடு ஐக்கியப்பட்டிருக்கிறார். தேவன் நம்மோடு வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். நாம் எதை இந்த உலகத்திலே ஆதாயப்படுத்தி கொண்டாலும் கர்த்தரை நம்முடைய உள்ளத்திலே வாசம் பண்ணும்படியாக ஆதாயப்படுத்தி கொள்ளாதவர்களாக இருப்போமேயானால் நாம் நீதிமானுடைய சந்ததியாக காணப்பட முடியாது. ஆனால் சங்கீதம் 14ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் என்று. அப்படியாக தேவன் நம்மையும் நீதிமானுடைய சந்ததியாக காணப்பட செய்து, மகனே மகளே நான் உன்னுடைய உள்ளத்திற்குள் வாசம் பண்ணுகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரக்கூடியவராக இருந்தாரே, நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஆம், கர்த்தர் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதிமானுடைய சந்ததியாக நாம் காணப்படும்படியாக தேவன் நம்மை முன்குறித்த தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படிப்பட்ட நீதிமானுடைய சந்ததியாக நம்மை ஆசீர்வதித்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஸ்தோத்திரம் செலுத்தி ஸ்தோத்திர பலிகளினாலே நாம் ஆத்மநேசரை புகழ்ந்து மகிமைப்படுத்தக்கூடியவர்களாகவே காணப்பட வேண்டும். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்மாவின் நேசரை புகழுவோம், கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம் என்கிற பாடலை நாம் இந்த காலை வேளையிலே பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். உதட்டின் காலை உன்னத கழிக்கிறோம், உத்தம இருதயம் படைக்கிறோம், முற்றுமே முற்றுமே குற்றமற்றதாக எம்மை சுத்தமாக வைக்கிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். புனிதமாய் புனிதமாய் கனிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம், ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். தங்கமின்றி தாசரெம்மை காத்ததா, தொங்கநேசு தூய்மை நாம அளித்ததால்,
பங்கமின்றி தாசரெம்மை காத்ததா உங்க நேச தூய்மை நாம இந்ததா மகிமையே மகிமையே நீங்கிடாதிருந்து நம்மை நீங்கி நின்று மீட்டதா ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் புனிதமாய் புனிதமாய் பணிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் பரிசுத்தம் செய்யும் பலி ஆனாரே பரிசிக்க தம்மை வழி காட்டினார் பரிசுத்தம் செய்யும் பலி ஆயினார் பரிசிக்க தம்மை வழி காட்டினார் கனிவுடன் கனிவுடன் பரிசத்திலிருந்த அறிந்து பேசுகிறார் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் புனிதமாய் புனிதமாய் பணிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் பரிசுத்தம் செய்யும் பலி ஆயினார் தரிசிக்க தம்மை வழி காட்டினார் பரிசுத்தம் செய்யும் பலி ஆயினார் தரிசிக்க தம்மை வழி காட்டினார் கனிவுடன் கனிவுடன் பாரிசத்திற்கு எமக்காய் பரிந்து பேசுகின்ற ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் புனிதமாய் புனிதமாய் பணிவுடன் கரம் உயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் சீயோனின் துதிகளை திரட்டுவோம் சீயோனின் சதிகளை புரட்டுவோம் சீயோனின் துதிகளை திரட்டுவோம் சீயோனின் சதிகளை புரட்டுவோம் ஸ்திரமுடன் ஸ்திரமுடன் லேகியோன் படைகளை எதிர்த்து நின்று வெல்லுவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம் ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம் புனிதமாய் புனிதமாய்
உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாத்தியே, பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே. ஓய்வில்லாத ஸ்தோத்திரங்கள் சாத்தியே, பிசாசின் அஸ்திரங்கள் அழித்துமே. தூயனை தூயனை தூய்மையுடன் போற்றி சுவிசேஷமாதை சாத்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம். புனிதமாய் புனிதமாய் கையுடன் கரமுயர்த்தி கர்த்தரை உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை புகழ்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஆத்துமாவின் நேசரை உயர்த்துவோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று எழுதுகிறார். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு இடைவிடாத ஜப வாழ்க்கை, இடைவிடாத ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கக்கூடிய வாழ்க்கை, இடைவிடாத ஒரு தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும்படியாக தான் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்தார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று, உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னார். ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு கொடுத்து, அல்லேலூயா, எல்லா தீய வல்லமைகள் மேலும் ஜெயமெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்றால் நம் வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய சந்தானத்தின் மேலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து, மகனே மகளே, நீ என்னை எப்பொழுதும் இடைவிடாமல் ஸ்தோத்திர பலிகளை எனக்கு ஏறெடுத்து கொண்டே இருப்பாய், என்னோடு ஐக்கியப்பட்டு கொண்டே இருப்பாய், ஜெபித்து கொண்டே இருப்பாய், துதித்து கொண்டே இருப்பாய், நீ என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஜனமாகவே இருப்பாய், சந்ததியாகவே இருப்பாய், தலைமுறையாகவே இருப்பாய் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்ட தயவுக்காக கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆம் தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்திற்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையிலே காணப்படும், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும், ஒரு புத்துணர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும், ஒரு புதிதாக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும், ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும். அதற்கென்று தேவன் நம்மை வேறு விரித்த தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த காலை வேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? நம்முடைய சந்ததிகள் அனைத்தும் தேவ பக்திக்குரிய சந்ததியாகவே காணப்பட வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு தான் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததியாக காணப்படும்படியாகவே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் தெய்வ பிள்ளையே. அப்படியானால் அந்த தேவனுடைய நோக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததியாருடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக, நம்முடைய சந்தானத்தின் மேலும் அந்த ஆசீர்வாதம் காணப்படும்படியாக அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நன்மைகள் செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்தி தேவனை
ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இந்த காலை வேளையிலே இடம் கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக ஜனங்களுக்கு இராத ஒரு ஆசீர்வாதமாகிய ஒரு தேவ பக்திக்குரிய சந்ததி, நீதிமானின் சந்ததி என்று சொல்வதற்கு ஏதுவாக நீர் எங்களை தெரிந்தெடுத்தீரே, அழைத்தீரே, வழி நடத்தினீரே, வேறு பிரித்தீரே. உமக்கு நாங்கள் இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்தி அந்த பரிசுத்த ஆவியானவருக்கே இந்த காலை வேளையிலே இடம் கொடுக்கிறோம் என்று சொல்லி நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே என்கிற அந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, செங்கடல் தனை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே, தாங்கியே நாள் வரையோ தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா, தாங்கியே நாள் வரையோ தயவாய் மாதயவா, தயவாய் மாதயவா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க, உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னதம் வரை உடன் சுதந்திரராயிருக்க. கிருபையின் மகதானமது
பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. மிருத்துக்களான பல நன்றி இழந்து சத்துக்களாயினாரே. மிருத்துக்களான பல நன்றி இழந்து சத்துக்களாயினாரே. சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம். சித்தம் செய்திடுவோம். சத்தியத்தை சார்ந்து தேவ சித்தம் செய்திடுவோம். சித்தம் செய்திடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. அழைக்கப்பட்டோரின் உன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவே. அளவில்லாதிரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பே. அவனியோர் கழிப்பே. அளவில்லா திரு ஆக்கமிதனை அவனியோர் கழிப்பே. அவனியோர் கழிப்பே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. சீயோனை பணிந்தோமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சீயோனை பணிந்தோமே கிறிஸ்து ராஜனாய் சீக்கிரம் வருவார். சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. சிந்தை வைப்போம் சந்திக்கவே சியோனின் ராஜனையே. சியோனின் ராஜனையே. நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. 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 நன்மைகளை நினைத்தே. நன்மைகளை நினைத்தே. நன்மைகளை நினைத்தே.
நினைவு இந்த காலை வேளையிலே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நினைத்து பார். அநேக ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதமாகிய நன்மையான ஈவுகளை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கென்று வாழும்படியாக, சாட்சியாக வாழும்படியாக, தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய வீட்டிலே தேவனை மகிமைப்படுத்தும்படியாக தேவையான சகல நன்மைகளையும் தேவன் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறாரே. நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். அப்படியே ஜீவியத்தை ஒப்பு கொடுப்போமா? கர்த்தாவே, நீர் எங்களுடைய தெய்வீக வாழ்க்கைக்கு தேவையான சகல நன்மைகளும், தேவ பக்தியாக வாழ்வதற்கு தேவையான சகல நன்மைகளையும், கர்த்தாவே நீதிமானுடைய சந்ததியாக காணப்படுவதற்கு ஏதுவான சகல நன்மைகளையும் நீர் கொடுத்தவராய் இருக்கிறீரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் ஆராதனை செய்கிறோம், உமக்கே நாங்கள் துதி பலிகளை ஏறெடுக்கிறோம், உண்மையை நினைக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுடைய கர்த்தாவே வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் இந்த காலை வேளையிலே நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஒரு காலங்களிலே மரித்தவர்களாய் இருந்தோம், தேவ மகிமையற்றவர்களாக காணப்பட்டோம். ஆனால் வேத வசனத்தின்படி கர்த்தாவே எங்களை தேவ மகிமையுள்ளவர்களாக, தேவ மகிமையுள்ள சந்ததியாக காணப்படும்படியாக ஒரு எங்களை முன்குறித்தீரே. உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை மறுரூபப்படுத்தும்படியாக எங்களை வேறுபடுத்தீரே. இந்த காலை வேளையிலே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு முற்காலங்களிலே உம்மிடத்தில் இருந்த நல்ல குணாதிசயங்கள் எங்களிடத்தில் இராமல் இருந்தது. ஆனால் கர்த்தாவே, நீர் எங்களை மீட்டு ரட்சித்து உம்முடைய நல்ல குணாதிசயங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே திவ்ய சுபாவங்களாக காணப்படும்படியாக கர்த்தாவே நீர் எங்களை வேறு விருத்தீரே. நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். ஒரு ஹல்லேலூயா. ஒரு உயிர்ப்பிக்கப்படுதல், ஒரு எழுப்புதல் அடைதல் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாயிருக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களை உம்முடைய கர்த்தாவே ஹல்லேலூயா உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே நிரப்பினீரே. ஒரு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் கர்த்தாவே பணிந்து கொள்கிறோம். ஒரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், அவனுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும்படியாக அப்படிப்பட்ட மகிமையுள்ள தேவன் குடும்பத்தை ஏற்படுத்தி, சபையை ஏற்படுத்தி, மகனே மகளே ஹல்லேலூயா உன்னுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் என்று சொல்லி ஒரு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அவரோடு இசைந்து வாழும்படியான சகல கிருபையும் நமக்கு கொடுத்து வருகிறாரே. நன்றியோடு நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆராதனை செய்கின்றேன் என் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் என் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். ஆராதனை செய்கின்றேன் இயேசப்பா, உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்றேன். மண்ணுயிரை காப்பவர் ஆராதனை, மனதுருக்கம் உள்ளவரே ஆராதனை. மண்ணுயிரை காப்பவர் ஆராதனை,
மாற்றிடாமலே மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே மண்ணுலக மாயை என்னை மாற்றிடாமலே மகிமையான அபிஷேகத்தால் காப்பவரே பின்னவரே உங்க பாதம் சேரும் வரையில் என் மன்னவரே கிருபையோ நடத்திடுமே பின்னவரே உங்க பாதம் சேரும் வரையில் என் மன்னவரே கிருபையோ நடத்திடுமே என் மன்னவரே கிருபையோ நடத்திடுமே என் மன்னவரே கிருபையோ நடத்திடுமே ஆராதனை செய்கின்ற என் இயேசப்பா உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கின்ற ஆராதனை செய்கின்ற என் இயேசப்பா உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கிறேன் மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை மனதிற்கும் உள்ளவரே ஆராதனை மண்ணுயிரை காப்பவரே ஆராதனை மனதிற்கும் உள்ளவரே ஆராதனை ஆராதனை செய்கின்ற என் இயேசப்பா நினைச்சு ஆராதிக்கிறேன் ஆராதனை செய்கின்ற என் இயேசப்பா உங்க அன்பெல்லாம் நினைச்சு ஆராதிக்கிறேன். ஆம் தேவப்பிள்ளை, நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் தேவனை அறியாமல் வாழ்ந்து வருகிறார்கள். எத்தனையோ மனிதர்கள் மாயையினாலே மனது மாற்றப்பட்டவர்களாக ஹல்லேலூயா தேவனை விட்டு ஹல்லேலூயா அகன்றவர்களாக காணப்படுகிறார்கள். என்றால் நம்மையோ தேவன் அவருடைய தெய்வீக அபிஷேகத்தினாலே நம்மை இந்நாள் வரைக்கும் காத்து அவருடைய பாதத்திலே நாம் காணப்படும்படியாக செய்து அவருடைய கிருபையினாலே நம்மை வழிநடத்தக்கூடியவராய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா, அதை நினைவு கூர்ந்து கர்த்தாவே, உம்முடைய அன்பிற்கு மேலானது வேறு ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய அன்பு மாசற்றது, உம்முடைய அன்பு மகிமையானது, உம்முடைய அன்பு நிகரற்றது, ஒப்பற்றது. அந்த ஒப்பற்ற அன்பிற்கு இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்வை கர்த்தாவே சமர்ப்பணம் பண்ணுகிறோம் கர்த்தாவே. நீர் சொல்லி இருக்கிறீர், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். இந்த காலை வேளையிலே தேவ சித்தத்தின்படி நீ விரும்புகிற காரியம், தேவ பக்திக்குரிய சந்ததியாக காணப்படுகிற உன் வாழ்க்கையிலே, நீதிமானுடைய சந்ததியாக காணப்படுகிற உன் வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து கடந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கை, ஒரு அக்கிரம சிந்தை இல்லாத வாழ்க்கை இருக்கும்படியாக இந்த காலை வேளையிலே ஜீவியத்தை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்பாயாக. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படிதான் சாலமோன் கேட்டார். திரளான ஜனங்களை வழி நடத்தும்படியான ஞானம் வேண்டும் என்று கேட்டார். தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஜனங்களை வழி நடத்துவதற்கு தேவையான ஞானத்தை கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். எலிசாவுக்கு நல்ல வாஞ்சை இருந்தது. நீதிமான் வேண்டிக் கொள்கிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் அல்லவா? இரட்டிப்பான கிருபை வரங்கள் வேண்டும். எலியாவை பார்க்கிலும் வல்லமையான இரட்டிப்பான கிருபை வரங்கள் வேண்டும் என்று வாஞ்சையோடு காணப்பட்டார். அவர் கேட்ட காரியம் கொடுக்கப்பட்டது. பின்தொடர்ந்தே சென்றார். எலியாவின் மீது இருந்த சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. ஒரு இந்த கால வேளையிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களா இருந்து தேவனிடத்திலே கேட்டுக்கொள்கிற காரியம் ஒரு அவருடைய சித்தத்தின்படி நீ பெற்றுக்கொள்வதற்கு எதுவாகவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். நீ தேவனுக்கு நன்றி செலுத்து. ஒரு கரம் உயர்த்தி நீ தேவனுக்கு நன்றி செலுத்து. ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பார், யோபுனுடைய வாழ்க்கை
யோபு ஒரு நீதிமானா இருந்தான். யோபுனுடைய வாழ்க்கையில நல்ல வாஞ்சை இருந்தது. அது என்ன? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார், அதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். இந்த காலை வேளையிலே நீ வாஞ்சியோடு கர்த்தாவே உம்மை தரிசிக்க வேண்டும் என்று கேட்பாயானால் கர்த்தர் உன்னோடு பேச, கர்த்தர் உனக்கு தரிசனமாக, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அர்த்தத்தை கொடுக்க, ஒரு நல்ல திட்டங்களை கொடுக்க தேவன் இந்த காலை வேளையிலே உன் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துவாயாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பவுலுடைய வாழ்க்கையில நல்ல விருப்பம் இருந்தது. இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அது அவருடைய இருதயத்தின் விருப்பமா இருந்தது. அதுவே தேவனை நோக்கி அவர் செய்கிற விண்ணப்பமா இருந்தது. அதுவும் நிறைவேறக்கூடியதாகவே இருக்கும். தெய்வ பிள்ளை, இந்த காலை வேளையிலே யோசித்து பாருங்க, தாவீதுக்கு ஒரு நல்ல வாஞ்சை இருந்தது. அந்த வாஞ்சை என்ன? பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. ஆகவே அவர் சொன்னார், என் செல்வம் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்றார். நீங்களும் நல்ல விருப்பத்தோடு தேவனிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா, நீரே என்று ஈரத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே, நீரே என்று ஈரத்தில் வேறொரு தேட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தினாதரவு, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தினாதரவு, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தினாதரவு. காலை வேளையிலே அப்படியே கர்த்தருடைய கரத்துல, கர்த்தர் விரும்புகிற விதத்துல ஒரு நீதிமானுடைய சந்ததியா, தேவ பக்திக்குரிய ஒரு சந்ததியாக காணப்படும்படியாக அர்ப்பணம் செய்திருக்கிறீர்களே. கர்த்தர் அதற்கு தேவையான எல்லா கிருபை வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன் சந்ததியிலே ராஜாக்களும் பிறப்பார்கள். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஒரு தலபலபலபலபே நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் தேவனாய் இருப்பேன் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனை மகிமைப்படுத்துவோமா? நான் உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் தேவனாய் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை தேவன் ஏற்படுத்தி இருக்கிற தயவுக்காக அல்லேலூயா. நான் நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஆம் தேவ பிள்ளையே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தருடைய வசனத்தின் மீது நம்பிக்கை வைத்து, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே உம்முடைய எதிர்பார்ப்பை நாங்கள் அறிந்து கொண்டோம், உம்முடைய கிருபைக்கு நாங்கள் சமர்ப்பணம் பண்ணுகிறோம் என்று ஜீவியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும்
கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்கிற காரியம் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதா இருக்கும். கர்த்தரவனமாகவே கர்த்தர் இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக வாழும்படியாக, குடும்ப ஆசீர்வாதங்களோடு ஜீவிக்கும்படியாக, தேவனுடைய சந்ததியாக காணப்படும்படியாக, ஒரு மீட்கப்பட்ட சந்ததியாக காணப்படும்படியாக, ஒரு தேவ பக்திக்குரிய சந்ததியாக காணப்படும்படியாக, நீதிமானுடைய சந்ததியாக காணப்படும்படியாக கர்த்தர் அனுகிரகம் செய்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பு மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையிலே கர்த்தாவே, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு கர்த்தாவே தெய்வீக வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதமும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரின் நிறைவிலே உம்மை ஆராதிக்கக்கூடிய அனுபவம் கிடைக்காமல் இருக்கும் போது தேவனே, நீர் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுத்து நீர் இந்த காலை வேளையிலேயும் ஆராதனை வேளையிலே ஆசீர்வதித்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் யார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நீதிமானின் சந்ததிகளை உருவாக்குகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை மகிமைப்படுத்த, அதன் மத்தியிலே அந்த நீதிமான்களுடைய சந்ததிகளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து கர்த்தாவே, உம்முடைய சித்தத்திற்கு வாழ்வை அர்ப்பணிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற காரியத்தை கர்த்தர் நீர் அருளுகிற தேவனாயிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படியே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், சந்ததிகளை ஆசீர்வதியும், தலைமுறைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.